ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான திங் நான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஈரோட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான இது சமைக்கிற கரண்டி வச்சு பண்ண போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு எக்கு வேணும். இப்போ என்ன பண்ணுறது, ஒரு கண்ணிலேருந்து ஒன்று எடுத்துட்டோம், இன்னொன்று எடுக்கணும். சரியான பேங்க. ஸோ ரெண்டாவது எக்கு எடுத்துட்டேன். இது ரெண்டும் தான் வந்துட்டு மெயின் கோரு. அதுக்கு முக்கியமான ஒரு மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, அவன் ஈரோடு ஸ்பெஷல் என்னங்க அம்மனிங்க அண்ணன். ஸோ இதில் நான் வந்துட்டு ஆம்லேட் விட்டு போகிறேன். ஸோ அங்கே வந்துட்டு விதவிதமாக செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்படி செய்வேன்னு தெரியல, பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளாஸ் வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக் எடுத்துக்கலாம். எக் எப்படியோ ஊற்றியாச்சு. நான் வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் நேசியல் நான் போடுறேன். ஸோ விச் மீன் சால்ட். நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இட்ஸ் அ குட் ஃபேட். ஸோ மற்ற அந்த சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் ஆயில் அப்புறம் அதர் டைப் ஆஃப் ஆயிலெலாம் எடுக்க வேணாம். இன்னும் எண்ணெய் வரும், கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து. குழம்பு நான் லைட்டாக சேவரிக்கு தான் எடுத்துருக்கேன், போதும். ஸோ நான் லைட்டாக பெப்பரை போட்டு மூக்கில் வேறு போட்டு ஸோ எப்படியோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ எப்படி இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும். தூக்கி விட்டு ஸோ இதை வந்துட்டு இப்படி லிஃப்ட் பண்ணி ஸோ மெயினான ஒரு இதை வந்துட்டு நம்ம இங்கே வைக்கணும். அதில் லைட்டாக ஸோ ஒரு சுற்றிட்டு வந்து ஊற்றிடணும். ஓ ஓ ஓ ஓ ஆனால் என்னவா இருந்தாலும் ஸோ மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 100 டாகு ஒரு சிங்கம் அது தலைமையில் இருந்தால் ஜெயிச்சிடும். அதே 100 சிங்கம் ஒரு டாகு தலைவனாக இருந்தால் அந்த போரில் தோற்றுரும். மிஷன் அபார்ட்டட். வீட்டில் இந்த மாதிரி பண்ணி செருப்படி வாங்கிடாதீங்க. ஸோ கறி போச்சு. என்னதான் இருந்தாலும் எக்ஸ்பர்ட் போல் வராது. நான் அந்த நேக்கு நெளிவு சுழிவு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பிளாட் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி தான் ரெடி பண்ண பணியாரம் மாதிரி இருக்குது. அது பணியாரக்கல்லையே லைட்டாக எண்ணெய் ஊற்றி போட்டுருந்துருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன். எங்கே மிஸ்டேக் பண்ணணும்னு தெரியல. ஸோ யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. வீட்டில் ஆம்லேட் போட்டிங்கன்னா நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.